தாவேகாவில் இணையிறீங்க, திரு விஜயை சந்திக்கிறீங்க. அந்த முதல் சந்திப்பு அவர் என்ன சொன்னாரு? நீங்க என்ன பேசுனீங்க? நீங்க இணையறதுக்கு முன்பே விஜய் உங்ககிட்ட பேசியிருந்தாரா? நான் ராஜினாமா செய்த உடனே அவரை சந்தித்தேன். அன்று மாலை சந்தித்த உடனே மகிழ்ச்சியாக என்னை வரவேற்றார். நீங்கள் எனக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு பேசினார். நானும் பல்வேறு கருத்துக்களை பரிமாறினேன். அவர் அது மகிழ்ச்சியாக என்னிடத்திலும் பரிமாறிக்கொண்டார் பல கருத்துக்களை. அந்த கருத்துக்கள் அனைத்தும் நான் பார்க்கிற போது அம்மா தலைவரிடத்தில் நான் எப்படி பழகினோனோ அதை காட்டிலும் அதை போல இவரிடத்திலே சந்திக்கிற போது இருட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டது. இந்த சந்திப்பு எப்படி சாத்தியமாச்சு? அதாவது சந்திப்புன்றதை விட தாவேகால இணைப்பு என்பது ஒரு காலகட்டம் வரையிலும் நாம் அடுத்த கட்டமாக நம்ம என்ன பணிகளை ஆற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒவ்வொரு அரசியல்வாதியும் அதை செய்வது. பார்த்திங்கன்னா 50 ஆண்டு காலம் நாம் அரசியல் இருந்தோம். 50 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு புதிதாக ஒரு இயக்கத்துக்கு போகிறோம். பல வகையான யோசனைகள், பல வகையான சிந்தனைகள். அவர் என்னை நீக்கியதற்கு பிறகு 2-3 நாட்கள் நான் சரியாக கூட தூங்க முடியவில்லை. சில நேரங்களே கண்ணீர் சிந்தினேன். இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டு விட்டது என்று கூட என் மனதிலே ஏற்பட்டு சொல்ல முடியாத ஒரு துன்பத்திலே நான் இருந்த காலம் இருக்கிறது. அதை காட்டிலும் இன்றைக்கு இவரோடு இருக்கிற போது தான் முழுமையாக புத்துணர்வு பெற்றதைப் போல ஒரு மகிழ்ச்சியாக இன்றைக்கு இருக்கிறேன். இல்லை, அந்த சந்திப்புக்கு யார் முக்கியமான காரணமாக இருந்தாங்கன்னு நான் கேட்குறேன். ஒரு 4-5 பேர் என்னிடத்துல பேசினார். தாவேகாலேருந்து அது பேசினார். குஷி ஆனந்த் பேசினார், அதே போல் அர்ஜுன் பேசினார், அதே போல் விஷ்ணு பேசினார். இப்படி எல்லோருமே எங்கள் இடத்துல பேசினார்.